our dear subscribers, followers, and friends. Very good morning. Today, the topic is preposition. What do you mean, preposition? It's a word. It is used with a noun or pronoun to show how the person or thing denoted by the noun or pronoun stands in relation to something else. So if I say in this way, you can understand. Preposition என்பது ஒரு வார்த்தை. அது எப்பொழுதும் எதனோடு பயன்படுத்தப்படுகிறது? ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுனோடு. சரி, அப்படி பயன்படுத்துவதால் இந்த நவுன் அல்லது இந்த ப்ரோனவுன் ஒரு நபரை பற்றி சொல்லும் இல்லையா, ஒரு பொருளை பற்றி சொல்லும் இல்லையா, சொல்லுகிறது. அந்த நபருக்கும் அல்லது அந்த பொருளுக்கும் மற்றொன்றோடு என்ன தொடர்பு என்று சொல்வதைத்தான், நமக்கு காட்டுவதைத்தான் preposition. You see, through an example, easily we can understand. You see, there is a cow in the garden. Very simple sentence. There is a cow in the garden. Cow என்ன? Noun. Garden என்ன? Noun. Right. There is a cow in the garden. அந்த இன்னு தான் preposition. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பசுவிற்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்டனுக்கும் தொடர்பு படுத்தி சொல்லுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த இன் என்ற வார்த்தை பிரபசிஷன். புரியுதுங்களா? ஓகே, இன்னும் கொஞ்சம். இந்த பிரபசிஷன் ஒரு நவுனையும் இன்னொரு நவுனையும் தொடர்புபடுத்தி சொல்லும். இந்த பிரபசிஷன் ஒரு நவுனையும் இன்னொரு வினைச்சொல்லையும் தொடர்புபடுத்தும். இந்த பிரபசிஷன் ஒரு நவுனையும் ஒரு பெயர் உரிச்சொல்லையும் ஆட்ஜெக்டிவ் அதையும் தொடர்புபடுத்தி சொல்லும். பாருங்களேன், 3 விதமாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. வெவ்வேறு preposition என்ற வார்த்தைகளை வைத்துக்கொண்டு noun to noun, noun to verb, noun to adjective. இதில் பாருங்களேன், இந்த 3லையுமே நவுன் இருக்கா இல்லையா? நவுனு நவுனு, நவுனு verb, நவுனு adjective. ஆக எப்பொழுதுமே இந்த preposition நவுனோடு தான் வரும். You understand? அப்புறம் one more point that you have to understand. What do you mean the preposition? Very simple. பிரின்னா என்னங்க? PRA முன்னால், பொசிஷன்னா வைப்பு, இருப்பு இல்லையா? அப்போ இது எப்போ பார்த்தாலும் ஒரு நவுனுக்கு முன்னாலே தான் வரும். இப்போ கவு வந்துச்சு, அதுக்கடுத்து என்ன இருக்குது? கார்டன் இருக்குது. அப்போ இந்த கார்டனுக்கு முன்னால் வருதா இல்லையா? அப்படி வந்து தான் இந்த கவ்வையும் அந்த கார்டனையும் தொடர்புபடுத்துகிறது. இதே மாதிரி தான். ஸோ மீண்டும் மீண்டும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்ப்போம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த ப்ரெப்பசிஷனுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அது டிஸ்கிரிப்ஷனில் இங்கிலீஷில் போடுறேன்.
தமிழில் இப்போ சொன்னதை வச்சுட்டு இணைச்சி பாருங்கள், வீடியோவை போட்டுட்டு திரும்ப திரும்ப. ப்ரெபசிஷன் என்பது ஒரு வார்த்தை, அது ஒரு நவுனோடோ அல்லது ப்ரோனவுனோடோ பயன்படுத்தப்படுகிறது. எதற்காக? அந்த நவுனால் அல்லது அந்த ப்ரோனவுனால் சொல்லப்படுகின்ற அந்த நபர் அல்லது பொருள் வேறொன்றோடு என்ன தொடர்பு என்று காட்டுவதற்காக, அப்படி காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற சொல் preposition. I hope you understand. That's all for this day. Thank you. Bye for now.